गाइस இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மர்டர் மிஸ்ட்ரி தான் பார்க்க போறோம். நான் அவ்வளோ இன்ட்ரோ கொடுக்க மாட்டேன் ஏன்னா ஆல்ரெடி கேம் ஆரம்பிச்சு நம்மளுக்கு எடுத்த உடனே இன்னசென்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ சேட். ஸோ இன்னசென்ட்னாலே கொஞ்சம் கஷ்டம்தான், மர்டர் கிட்டேருந்து தள்ளியே இருக்கணும். ஸோ வேறு வழி இல்லை, கேம்ப் அடித்து தான் ஆகணும். ஓகே கைஸ், நம்ம இங்கே கேம்ப் அடிச்சுக்கலாம். அங்கே ஒருத்தர் வராரு, அவர் தான் மர்டரான்னு தெரியல. கைஸ் நிறைய பேர் நம்ம முன்னாடி தான் இருக்காங்க. அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஷெரீஃபாஸ் தரணும். ஷெரீஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அங்கே ஒருத்தர் வராரு ஆனால் போகிறாரு. ஓகே கைஸ், இப்போ நம்ம வெளியே போகலாம். ஆனால் வெளியே போகிறதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சர் தான். எல்லாருமே இந்த இடத்துலையே இருக்காங்க கைஸ். கைஸ் அவர் தான் கில்லர், இவர் தான் ஷெரீஃபு. கைஸ் எஸ் கைஸ், வெற்றி வெற்றி. ஷெரீஃப் பார்த்தீங்கன்னா மர்டரை போட்டுட்டாங்க. யார் வின்னுன்னு பார்க்கலாம். எஸ் கைஸ், ஷெரீஃப் அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னசென்ட்டும் வின்னு, மர்டர் மட்டும்தான் அவுட்டு. நம்ம இங்கே போகலாம், ஹாஸ்பிட்டல் 3 அங்கே போகலாம் கைஸ். ஹாஸ்பிட்டல் 3 போகலாம். ஆனால் அங்கே ஒருத்தவங்க வேணும்னே அங்கே நின்றுட்டுருக்காங்க, எதுக்கு தான் நிற்கிறாங்கன்னு தெரில. ஸோ அவங்க நின்னது வருதோ நான் நின்னது வருதான்னு பார்க்கலாம். இந்த வாட்டியாச்சும் மர்டர் தந்தால் நல்லாயிருக்கும். திரும்பி இன்னசென்ட்டே தான் தராங்க, எதுக்கு தான் இன்னசென்ட்டு தராங்கன்னே தெரியல. ஆனால் இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சர் தான். இங்கே படிக்கட்டுக்கிட்ட கூட ஒழிஞ்சிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் எதுக்கோ சேஃபாகவே இருந்துக்கிறேன். கைஸ் என்னை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஐ திங்க் இவங்க தான் மர்டர். கைஸ் கில்லர் அங்கே இருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒழுங்காக அப்படியே இந்த சைடு வந்துடணும் கைஸ். கைஸ் இந்த சைடு அவன் கத்தி எடுத்து குத்திட்டு இருக்கிறான் கைஸ். கைஸ் ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம் கைஸ். ஸோ காமெடி பீஸு அந்த மாதிரி பண்ணிருக்காங்க கைஸ். நம்ம ஸ்பெக்டைல் பண்ணலாம். ஷெரீஃபை போத்தல்ட்டாங்களா இல்லை இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். என்ன கைஸ் இவ்வளோ டம்மி பீஸை கூட போத்தல. ஐ திங்க் இவங்க தான் ஷெரீஃப்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ், ஷெரீஃப் செத்துட்டாங்க. இவங்ககிட்ட இருந்து கன்னை பிடிங்கிட்டாங்க அவங்க. இவங்க ஏறி போய் அடிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். கில்லரா ஷெரீஃபான்னு பார்த்துடலாம். கில்லரா ஷெரீஃபா வாங்க பார்த்துடலாம். கில்லர் ஆர் ஷெரீஃப். ஷெரீஃப் சுடுற மாதிரியே தெரில, கில்லரும் அடிக்கிற மாதிரியே தெரில. கோய்ஸ் ஜஸ்ட் மிஸ் ஷெரீஃப் சொல்லி முடிஞ்சிருக்கோம். ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. எஸ் கைஸ், கில்லர் வின்னு, வெற்றின்னு வந்துருச்சு. கில்லர் வின்னே ஆகிடக்கூடாது கைஸ். இந்த வாட்டியாச்சும் நம்மளுக்கு மர்டர் வருதான்னு பார்க்கலாம். கைஸ் இந்த வாட்டியாச்சும் மர்டர் வருதான்னு பார்க்கலாம். மர்டர்
நம்ம இங்கே ஃபேக்ட்ரி 2 அதே போகலாம். ப்ளஸ் யாரும் நம்ம யூடியூப் சேனலுக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறாங்க. யாரோ போன்ட்டு போட்டோம். அவங்க யூடியூப் சேனல் வாங்கும்போது நான் பார்க்க கூட மாட்டேன். அவங்க யூடியூப் சேனல்லாம் யார் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனான்னு பார்க்கலாம். ஆனால் அவர் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பார். மர்டர் ஷெரீஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ நல்ல கேரக்டர் தான். ஆனால் எனக்கு தான் சுட தெரியாது, அதுதான் பிரச்சனைங்க. எனக்கு இங்கே சுட தெரியாது கைஸ், அதுதான் எங்கள் பிரச்சனையே. ஐ திங்க் என் மேலே தான் கில்லர் இருக்க வாய்ப்பு இருக்கு. பஸ் இவங்க தான் கில்லர். நீ போட்டு தள்ளிட்டாங்க. நான் தான் சொன்னேன், எனக்கு பார்த்தீங்கன்னா சுடவே வராது. மர்டர் கிடைச்சா தான் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு மர்டராக கிடையாது, இன்னசென்ட்டும் ஷெரீஃபும் தான் கிடைக்குது. ஷெரீஃபும் எப்பயாச்சும் தான் கிடைக்குது. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த மாதிரி உக்காண்ட்ருக்குறோம். ஸ்பெக்டைல் பண்ணி பார்க்கலாம் இம்போஸ்டரை. எஸ் காய்ஸ், இம்போஸ்டர் பார்த்துட்டேன். இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கெல்லாம் மர்டர் கிடைக்கவே இல்லை கைஸ். நான் நேற்று சூப்பர் சஸ்ன்னு ஒரு கேம் போட்டேன், யாருமே இதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணல. ப்ளீஸ் கைஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு எடுத்து போடுறேன். கைஸ் இந்த கடைசி பிளேயரும் ஐ திங்க் மாட்டிக்கிட்டாரே அப்படின்னு தான் நினைக்கிறேன். கைஸ் என்கிட்டேருந்து கன்னு ஆட்டையே போட்டார் இவர். நான்லாம் எனக்குலாம் மர்டர் கிடச்சினா நல்லா பிளான் பண்ணி போட்டுருவேன். கைஸ் ஷெரீஃப் வின்னு, மர்டர் சொல்லி முடிஞ்சு நாம் வின் பண்ணிட்டோம் அந்த மாதிரி தான் கைஸ். ஷெரீஃப் அப்புறமா இன்னசென்ட்லாம் வின் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நான் தான் ஷெரீஃபு, என்கிட்டேருந்து கன்னை பிடுங்கிட்டாங்க. இப்போ என்ன மேப் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம போலீஸ் ஸ்டேஷன் அங்கே போகலாம். ஆனால் எல்லாருமே ஃபேக்ட்ரின்னு தான் சொல்கிறாங்க. சரி ஃபேக்ட்ரியே போகலாம், ஏன்னா ஃபேக்ட்ரி தான் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்க. இந்த வாட்டியாச்சும் மர்டர் தராங்களான்னு பார்க்கலாம். ஏன்னா மர்டர் தரத்துக்கு 1% சான்ஸ் தான். அப்போ எதுக்கு தான் தரீங்க? இதுக்கு நான் அமாங்கஸே விளையாண்டுட்டு போயிடுவேன், அப்படி இல்லைனா சூப்பர் செஸ் விளையாண்டுருவேன். அதுதான் கைஸ் நான் சொல்லுவேன். நான் கைஸ் இவங்க இன்னசென்ட்டே கொடுத்துட்ருக்காங்க, வெறுப்பாகுது கைஸ் எனக்கும். பேசாமல் எனக்கு ஒரு கேம்ப் அடிக்கிற இடம் தெரியும் கைஸ், அங்கே போய் கேம்ப் அடித்தாதான் உண்டு. அதுதான் நான் சொல்லுவேன், ஏன்னா அது ஒரு பயங்கரமான பிளேஸு. உங்களுக்கும் இந்த ஃபேக்ட்ரி இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னசென்ட் வந்துருச்சுன்னா கைஸ் வெயிட் பண்ணுங்கள். கைஸ் மர்டர் இங்கே தான் கைஸ் இருக்காங்க. எஸ் கைஸ் வெற்றி, ஷெரீஃப் மர்டரை போட்டு தள்ளிட்டாங்க. எஸ் கைஸ் வெற்றி. அந்த மாதிரி தான் கைஸ், நெத்தி பொட்டிலே பட்டாருன்னு அடித்தாங்க. ரோஸுங்கிறவங்க தான் கில்லர், ஆனால் ஷெரீஃப் நெத்தி பொட்டிலே பட்டாருன்னு அடித்தாங்க. நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன். கைஸ் யார் கைஸ் எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் தராங்க, எல்லாம் வேணாம், அப்புறமா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போய் சும்மா சுற்றலாம் கைஸ். இந்த வாட்டி மட்டும் மர்டர் கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கெல்லாம் கோயில் கட்டிடுறேன்.
மர்டர்லாம் கிடைக்காது காய்ஸ், நான் தான் சொன்னேன்ல. என் நண்பர்களுக்கு கோயில் கட்டலான்னு பார்த்தா அது விடமாட்டாங்க. எஸ் காய்ஸ், மேலே ஒருத்தர் இருக்காரு. ஸோ சேஃப் இல்லை. இந்த இடத்துல தான் நிறையா பேர் கில் பண்ணுவாங்க. எஸ் கைஸ், நான் சொன்ன மாதிரியே போன வாட்டி வந்தவங்க தான் திரும்பி இம்போஸ்டர். கைஸ் என்ன கைஸ் இப்படி ஆயிடுச்சு? யாவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்குள்ளே சோழியை முடிச்சிட்டாங்க. பெசாம இன்னசென்ட்லாம் வந்தால் பெசாம கேம்ப் அடிக்கணும் கைஸ், அதுதான் ஒர்த்து. அங்கே பாருங்க, இம்போஸ்டர். போன வாட்டி இவங்க தான் இம்போஸ்டர், இந்த வாட்டி இவங்க தான் இம்போஸ்டர். ஷெரீஃப் இருக்காங்களா இல்லை போட்டு தள்ளிட்டாங்களான்னு தெரில. ஷெரீஃப் இருக்காங்க, போட்டு தள்ளுறாங்க எல்லாத்தையும். கைஸ் இந்த வீடியோவுக்கு 3K லைக் டார்கெட் வந்துச்சுன்னா உங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட்டு. அது என்ன கிஃப்ட்டுனா கிவ்அவே தான், அது வேறு எந்த கிவ்அவேவும் இல்லை. ரோப்ளாக்ஸில் ஆளுக்கு 100 ரோப்ளாக்ஸ் தரப்போகிறோம். அதுக்கு 3K லைக்கு ப்ளஸ் 100K வியூவர்ஸ் வந்தால் மட்டும்தான். கைஸ் கில்லர் வெற்றி. போன மேட்ச் தோத்துட்டாங்க, ஆனால் இந்த மேட்ச் ரிவெஞ்ச் எடுத்துட்டாங்க. நம்மளுக்கு மர்டர் வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்கள தான் நான் போட்டு தள்ளுவேன் கைஸ். அது கேம் விட்டு போகாமல் இருக்கணும். மர்டர் வந்தாங்கன்னா சோழி அவங்க அப்போ தான் முடிப்பேன். திரும்பியும் ஃபேக்ட்ரி தான் எல்லாம் சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் எமௌண்ட்லாம் போடுறாங்க, நம்மக்கிட்டலாம் எமௌண்ட் இல்லை இதான் நம்ம சொல்லுவோம். ஓகே காய்ஸ், வாட்டி மர்டர் வருதுன்னு பார்க்கலாம். இங்கே ஷெரீஃப் வந்துருக்கு. ஷெரீஃபும் நல்ல கேரக்டர் தான், பட் மர்டர் அதை விட சூப்பரான கேரக்டர். யாருக்கு இல்லைன்னு நான் பார்த்தே ஆவேன். இந்த இடத்துல தான் கண்டிப்பாக கில்லர் இருப்பான். அது நான் கண்டிப்பாக அது ரியலு. யாருக்கு இல்லைன்னு நம்ம தள்ளியே இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துக்கிட்ட இருந்தோம். இவரை போட்டு தள்ளலான்னு நான் பார்க்குறேன். காய்ஸ் எப்படி காய்ஸ் போத்தல்னாங்க, எனக்கு வெறி ஆகுது காய்ஸ். ஒரு வாட்டி கூட மர்டரே வர மாட்டேங்குது. யாராச்சும் கன் எடுத்தாச்சும் போத்தலுங்க. இம்போஸ்டர் சீவுன்னு சீவிட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், இங்கே ஒருத்தர் கேம்ப் அடிச்சுட்டு இருக்காரு. இவரு தான் கில்லர். ஐ திங்க் ஆஃப்லைன் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லை போல இல்லை கன் எடுத்துட்டார் இவர். இவராச்சும் சுடுவாருன்னு பார்த்தா சுட்டுட்டார் கைஸ். வெற்றி எடுத்துட்டோம். இந்த வாட்டி மர்டர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு கோயில் கட்டிடுறேன், இது உறுதி. கைஸ் நம்ம இந்த வாட்டி மர்டர் வர வரைக்கும் விளையாட போகிறோம். காய்ஸ் நம்மளுக்கு மர்டர் வரணும். மர்டர் வந்தால் நம்ம சைலண்ட்டாக போட்டுடணும்.
எல்லாத்துக்கு முன்னாடி போட்டு தள்ளக்கூடாது. ஃபஸ்ட்டு ஷெரீஃபை தான் போட்டு தள்ளணும். கைஸ் என்ன கைஸ் இன்னசென்ட்டாக கொடுத்துட்டுருக்குறாங்க, எனக்கு வெறுப்பாகுது கைஸ். ஏன் கைஸ் இங்கே ஒருத்தர் என்னை ஃபாலோ பண்ணுறாரு கைஸ். இப்போதைக்கும் இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை. ஐ திங்க் நான் மேலே போயிடுறேன். யார் பார்த்தீங்கன்னா கில்லர், யார் ஃபஸ்ட்டு மர்டர்னு நம்ம பார்க்கணும். அங்கே 2 பேர் இருக்காங்க, அவங்க மர்டரா இல்லை இங்கே கைஸ் யாரோ மேலே ஏறி வராங்க கைஸ். கைஸ் வரல பிரச்சனை இல்லை கைஸ். யார் கைஸ் மர்டர் அப்படின்னு தெரியவே இல்லை, யார் மர்டர்னே தெரியல கைஸ். இவங்க யாரோ கீழே மேலே வராங்க கைஸ், இவங்க தான் மர்டர். இப்போ நம்ம மேலே போகிறது தான் சேஃப். ஐ திங்க் கத்தியை வச்சு சீவுன்னு சீவிட்டு இருக்காங்க கைஸ், அவங்க தான் கைஸ். வெற்றி 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 கைஸ். இந்த மாதிரி தான் சர்வே பண்ணணும். அங்கே மேலே போய் நம்ம ஏறிக்கணும். நம்ம கூட யாராச்சும் வந்தால் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளியே இருக்கணும். ஏன்னா அவங்க கூட மர்டராக இருக்க நிறையாவே சான்சஸ் இருக்குது. நம்ம பேங்க்குக்கு போகலாம். பேங்க்கு நான் எது செலக்ட் பண்ணுறேனோ அதே அவங்க செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் நான் இப்போ ஹவுஸ் சூஸ் பண்ணேன்னா அவங்க பேங்க்கு இல்லை அங்கே ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது, அங்கே போகிறாங்க. நான் எது தொட்டாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக போகிறாங்க இவங்க. மர்டர் வரணும் கைஸ் ப்ளீஸ். இந்த வாட்டி நான் வரும்போது நான் கண்ணை முடிப்பேன். கைஸ் நான் கண்ணை மூடிட்டேன். இப்போ எனக்கு என்ன ரோல் வந்துருக்குன்னு எனக்கு தெரியல. போய் திரும்பியும் இன்னசென்ட்டே கொடுத்துட்ருக்காங்க. என்னை பார்த்தா ஆனால் இன்னசென்ட்டு மாதிரியா கைஸ் இருக்குது. இந்த இடத்துல செம்மையாக கேம்ப் அடிக்கலாம் கைஸ். ஆனால் இது கொஞ்சம் ஓப்பன் பிளேஸாக இருக்கனால கேம்ப்பு கொஞ்சம் அடிக்க முடியாது தான். இது என்ன ஏரியான்னு தான் தெரியல. எஸ் கைஸ் இந்த இடத்துல இங்கே உக்காந்துக்கலாம் கைஸ். மர்டர் வந்து போத்தல்ட்டாங்க கைஸ், எப்படி பார்த்தாங்கன்னே தெரியல. சந்துக்குள்ளே வச்சு சம்பவம் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டுக்கிறேன், அது எனக்கு பண்ணிட்டாங்க. இவங்க தான் ஷெரீஃப் போல. ஷெரீஃப் எங்கே பார்க்குறீங்க கைஸ்? கில்லர் எல்லாத்தையும் போட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தவங்களும் இந்த கன்னு அப்புறமா தப்பிக்கிற மாதிரியே தெரியல. டைம் முடிஞ்சால் கூட தப்பிக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்குது. ஆனால் இவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்களே தான் பிரச்சனை. இவங்க எதுக்கு ஜம்ப் பண்ணிட்டே போயிருக்காங்க, அதுதான் எனக்கு டவுட்டு. கைஸ் ஒரே சீவிட்டாங்க. இன்னும் ஒரே ஒருத்தர் தான், அவரும் இங்கே கீழே இருக்காரு கைஸ். நம்ம பேசாமல் இந்த இடத்துல வந்து கேம்ப் அடிச்சிடணும் கைஸ். செம்ம பிளேஸு, டிவிக்குள்ளெல்லாம் பூந்துற மாதிரி இருக்குது, செம்ம பிளேஸு. நம்ம இங்கே வந்து கேம்ப் அடிச்சிக்கணும். போச்சு இவரும் மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், மர்டரா ஸ்பின்னு ஏன் தான் அப்படி ஆகுதுன்னு தெரியல. ஓகே அப்புறம் போய் மேப்பை சூஸ் பண்ணலாம். இந்த வாட்டி நான் சூஸ் பண்ண மாட்டேன், இவங்களே போய் சூஸ் பண்ணிட்டோம். ஓகே நாமளும் இங்கே வந்துக்கலாம். நம்மமே எகிரி குதிக்கிறாங்க, நாம்பளாம் விட மாட்டோம். நாம் தான் இவங்க மண்டையில் எகிரி குதிப்போம். ஆனால் நவுந்துட்டாங்க, அதில் நவர முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம குதிச்சுட்டே இருக்கிறோம். இந்த வாட்டியாச்சும் மர்டர் வரணும் கைஸ்.
எனக்கு நம்மளுக்கு என்ன கைஸ் இன்னசென்ட்டே கொடுத்துட்டுக்கிறாங்க. எனக்கு வெறுப்பாகுது கைஸ். ஐ திங்க் நான் மேலே போகிறது சேஃபு கைஸ். யார் கில்லரு யார் என்னதுன்னு நம்மளுக்கு தெரியல. இங்கே யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு கைஸ். இவங்க தான் கில்லர் போல. இல்லை யார் கில்லருன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் கைஸ். எனக்கு என்னமோ கைஸ் இவங்க தான் கைஸ் கில்லரு. இவங்க தான் கில்லர் போல. அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்காங்க. நம்மளே துரத்துறாங்க. வெயிட் பண்ண நிற்கலாம். யாரா கில்லர் அந்த மாதிரி தான் இருக்கு காய்ஸ். இவங்க எதுக்கு நம்மளே துரத்துறாங்க சவுண்டுமே இல்லாமல் காய்ஸ். இப்போ நம்ம இங்கே ஏறிக்கலாம். இங்கே தான் ஐ திங்க் சேஃபு. நம்ம இங்கே சைடில் நின்றுக்கலாம். யாராச்சும் இங்கே வராங்கன்னு பார்த்துக்கலாம். இப்போ யார் மர்டர்னு தெரியல. ப்ளஸ் நாம் தான் இங்கே உட்காந்து கேம்ப் அடிச்சுட்டு இருக்கிறோம். நாம் தான் இருக்கிறதுல செம்ம கேம்பர். ப்ளஸ் என்னமோ தமிழ்நாடு ப்ரோ பிளேயர் விடிஜியா. விடிஜியில் டம்மி. இங்கே நம்மளுக்கும் ஷார்ட் நேம் இருக்குதுன்னு சொன்னேன். நம்ம ஷார்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் தான் இங்கே கெத்து. விடிஜிலாம் வெத்து. அதான் கைஸ் நான் சொல்லுவேன். கைஸ் இங்கே யாரும் இருக்காங்க கைஸ் தொத்துறாங்க கைஸ். இவர் யார் தொத்துறாரு? அஜ்ஜோ கைஸ் ஐயோ பயமாகுது கைஸ். வெற்றி என்ன வெற்றி எப்படி வெற்றின்னு தெரியல. ஆனால் தமிழ்நாடு கிங் ப்ளஸ் ப்ரோ பிளேயர் ப்ளஸ் ஆங்கிரி ப்ரோ பிளேயர் இஸ் ஜிபிஎஸ். விடிஜிலாம் கிடையாது கைஸ். இவர் தான் கைஸ் மர்டரு. நாம் ஃபஸ்ட்டு இவர் பக்கத்தில் தான் போனோம். அப்போ ஐ திங்க் அவர் ஆஃப்லைனு. அப்புறமா நம்ம கேம்ப் படிக்க ஆரம்பித்தோம். எல்லாம் ஹோட்டல் 2ன்னு சொல்லியிருக்காங்க. நாமளும் அங்கே தான் சொல்லியிருக்கோம். இந்த வாட்டியாச்சும் மர்டர் கிடச்சிச்சின்னா போட்டு பொழந்து கட்டிட வேண்டியதுதான் கைஸ். நான் அந்த கேம் பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட்டு 2 டைம் தான் விளாண்டுருப்பேன். அதுலேயே எனக்கு ஒரு டைம் தான் மர்டர் கொடுத்தாங்க கைஸ். திரும்பியும் இன்னசென்ட் தராங்க கைஸ். எனக்கு வெறுப்பாகுது கைஸ். எனக்கு என்னமோ அங்கே சந்தேகம் பயமாகுது. நான் கீழே குடிச்சிட்றேன் கைஸ். ஏன்னா என் உயிருக்கு சேஃப் கைஸ். இந்த இடம் செம்மையா கைஸ். அங்கே யாரும் செத்து கிடக்குறாங்க. யார் கைஸ்? இந்த வெள்ளை கலர் மண்டியும் தான் கைஸ். எப்படி ஷெரீஃப் போட்டுட்டாங்களா? ஆமாம் கைஸ் ஷெரீஃப் போட்டுட்டாங்க. அவர் ஆக்சுவலி நம்மக்கிட்ட தான் வந்தார். இன்னொருத்தவங்க முன்னாடி போகிறாங்கன்னு சொல்லி அவரை போட்டார். நாம் அந்த கேப்பை பார்த்து நாம் தப்பிச்சு போயிட்டோம். அப்படி இல்லைன்னா நம்ம சோழி முடிஞ்சிருக்கோம். ஐ திங்க் இவங்க 3 பேர் டீமாக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். 3 பேர் ஒரே மேப்பை தான் செலக்ட் பண்ணுறாங்க. 3 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. இன்னொரு 3 மேட்ச் விளாண்டுட்டு நம்ம கேம் பிளேவை முடிச்சிக்கலாம். ஐ திங்க் மர்டர்லாம் வராது. எஸ் காய்ஸ் இந்த வாட்டி இன்னசென்ட்டு. ஆனால் இப்போ இங்கே இருக்கிறது சத்தியமாக சேஃப் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அச்சமில்ல ஓடு அந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கோம் காய்ஸ். ஆரம்பத்தில் இந்த வெள்ளை சொக்கா அஜ்ஜோ போத்தல்ட்டாரு. அஜ்ஜோ காய்ஸ் என்ன காய்ஸ் இப்படி நடக்குது? இந்த வெள்ளை சொக்கா தான் காய்ஸ் இம்போஸ்டரு.
நான் மர்டர் இம்போஸ்டர்னே சொல்லிக்கிறேன். ஷெரீஃப் வின்னு போட்டு ஒரே சுட்டுட்டாங்க ஷெரீஃபு. ஓகே கைஸ், போன ரவுண்டில் இவர் தான் இம்போஸ்டராக வந்தார். நம்ம திரும்பியும் இந்த ரவுண்ட் இங்கேயே போகலாம். ஓகே, இன்னும் 2 ரவுண்டு விளையாண்டு நம்ம மேட்ச்சை முடிச்சிக்கலாம். 2 ரவுண்டில் ஒரு ரவுண்டாச்சும் மர்டர் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். மர்டர் வந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு அந்த ரெயின்போ மாதிரி தலையை வச்சுருக்காங்க அவங்கள தான் நான் போட்டு தள்ளுவேன். ஏன்னா காய்ஸ் மர்டர் வந்துருச்சு காய்ஸ். இந்த பர்பிள் தலையனம் தான் நான் போட்டு தள்ளுவேன். ஏன்னா ஆரம்பத்தில் அவன் என்னை போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருந்தா. ஸோ நான் விட்ற மாதிரி தெரியல. பர்பிள் 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 இந்த மாதிரி தான் நான் தேடிட்டு இருக்கேன். பர்பிள் 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 கைஸ், இந்த இடத்துல தான் பர்பிள் இருக்கு. போட்டு தள்ளணும் கைஸ். அவ்வளோதான், ஒருத்தரை போட்டு தள்ளியாச்சு. நெக்ஸ்ட் இந்த பர்பிள் மட்டும்தான். இந்த பர்பிள் இங்கே பின்னாடி இருக்கிறா. கைஸ் இந்த பர்பிள் தான் கைஸ் எனக்கு இப்போ பிரச்சனையே. நம்ம வெற்றி எடுத்தே ஆகிறோம். இந்த பர்பிள் வெளியே வர மாதிரியே தெரியல. வாய்ஸ் அவங்க செம்மையாக ஷூட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வழியாக போனால் நம்ம மாட்டிக்குவோம். ஸோ அப்படியே நம்ம சுற்றிட்டு போய் அட்டாக் பண்ணலாம். இப்படி சைலண்ட்டாக வந்து அட்டாக் பண்ணும் காய்ஸ். காய்ஸ் போத்தல்ட்டாங்க காய்ஸ். எப்படி காய்ஸ் இவங்க போத்தல்னாங்க அந்த மாதிரி தான் இருக்குது. ஹெட்ஷாட் அடிச்சிட்டாங்க காய்ஸ். இந்த மேட்சஸ் மர்டர் வரணும் காய்ஸ். இந்த மேட்சும் மர்டர் வரணும். மர்டர் மர்டர் மர்டர். இந்த பர்பிள் தாங்க சேர்ந்ததும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த மேட்சும் மர்டர் வந்துச்சுன்னா நான் போட்டு பொழந்து கட்டிடுவேன். ஆனால் இதே இந்த மேட்ச் ஷெரீஃபு இன்னசென்ட் வந்துச்சுன்னா நான் கேம்ப் அடிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா ஷெரீஃபே எனக்கு பிடிக்காது கேரக்டரு. எனக்கு மர்டர் தான் பிடிக்கும். நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம் காய்ஸ். இன்னசென்ட் காய்ஸ் போய் கேம்ப் அடிக்க வேண்டியதுதான் காய்ஸ். காய்ஸ் எனக்கு ஒரு பயமாக இருக்குது காய்ஸ். இங்கே ஒருத்தர் துப்பாக்கி தூக்கிட்டு போனார். அவர் தான் பார்த்தீங்கன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா ஷெரீஃபு. நான் உங்ககிட்ட சொன்னேன் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செம்மையாக கேம்ப் அடிக்கலான்னு. இந்த இடத்துல இப்படி அண்டர் கிரவுண்டுக்கு வந்துடணும் காய்ஸ். இந்த மேப்பில் இந்த இடத்துல அப்படியே அழகாக இங்கே வந்தீங்கன்னா இங்கே பிளாக் கலரில் இருக்கும். அப்படியே உள்ளே போனீங்கன்னா செம்ம பிளேஸு. உள்ளே டைமண்ட் ஃபோட்டோ போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா செம்ம பிளேஸு காய்ஸ். வெளியே எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டுருக்காங்க. இது சப்போஸ் யாருக்காச்சும் இன்னசென்ட்லாம் வந்துருச்சுன்னா அதுவும் இந்த மேப்புனா இந்த மேப்லாம் வந்து இந்த இடத்துல ஒழிஞ்சிக்கோங்க. இதுதான் லாஸ்ட் மேட்ச்சு நான் இப்பயும் சொல்லிடுறேன். ப்ளஸ் நம்ம அமௌண்ட் போடலாம். அமௌண்ட்டு ஓகே கேஸ். இப்போ நம்ம லைட்டாக வெளியே போகலாம். யாராச்சும் இருக்காங்களான்னு. யாரும் இல்லை. நம்ம திரும்பி உள்ளே வந்துடலாம்.
ஐ திங்க் இப்பயே பாதி பேர் இட்டு சேர்த்துருப்பாங்க. நாம் தான் உசுரோடு இருக்கோம். எல்லாம் இந்த கேம்ப் இடம்தான். ஆனால் நீங்கள் இந்த அண்டர் கிரவுண்டாக வரும்போது அந்த ஓட்டைகளை வரீங்கன்னா கொஞ்சம் சேஃபாகவே வாங்க. ஏன்னா யாருக்கூடையும் நீங்கள் வரக்கூடாது. மோஸ்ட்டாக யாராச்சும் காய்ஸ் எப்படி காய்ஸ் உள்ள வந்து போத்தல்ட்டாங்க. எப்படி நான் உள்ளே இருக்கேன், அவங்க எனக்கு எப்படியாச்சும் பார்த்துட்டாங்களான்னு தெரியல. நீ போத்தல்ட்டாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். பாய் பாய்.